வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம கொஞ்சம் கோடிங் சேனலில் இந்த லீக் அவுட் ப்ராப்ளம் பார்க்கலாம். ஓகேவா? 1051 ஹைட் செக்கர். இது ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம் தான். ஸோ டைரெக்டாக ப்ராப்ளம்குள்ளே போயிடலாம். ஸோ ப்ராப்ளம்குள்ளே போன உடனே என்ன இருக்குன்னா, ஹைட் செக்கர்னு சொல்லியிருக்கான். ஏன்னா ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நிற்கிறாங்களாம். அவங்கெல்லாம் ஒரு சிங்கிள் லைனில் நிற்க சொல்லியிருக்காங்க. அதாவது அசெண்டிங் ஆர்டரில் நம்ம ப்ரேயரில் நிற்கிற சொல்கிற மாதிரி. அதுக்கு வந்து குட்டியாக இருக்கிற பசங்களாம் ஃப்ரண்ட்டில் நிற்கணும், ஹைட்டாக இருக்கிற பசங்களாம் பின்னாடி நிற்கணும். அதுதான் இது. அந்த ஆர்டரில் நிற்கணும். பட் இந்த பசங்க எப்படி பண்ணுறாங்கன்னா, தப்பு தப்பாக நிற்கிறாங்களாம். ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, எத்தனை பசங்க கரெக்டாக நின்றுருக்காங்க அந்த லைனில், அவங்களோட பொசிஷன் எங்கே நிற்கணுமோ கரெக்டாக நின்றுருக்காங்களா, அதை கண்டுபிடிச்சி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு நம்ம நிறைய மெத்தடில் யோசிக்கலாம்னு நினச்சேன். பட் ஆனால் என்னால் யோசிக்கவே முடியல. ஒரே ஒரு மெத்தட் தான் யோசித்தேன். அது என்ன மெத்தட்னா ஒன்றுமே இல்லைங்க. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் தனியாக ஒரு அரே வச்சுக்கிறீங்க. அந்த அரே வந்துட்டு இங்கே சார்ட் பண்ணி இருக்கிற பசங்களால் வந்து சார்ட்னா அசனிங்களை நிற்க வச்சு அதை கவுண்ட் எடுத்து ஏற்கனவே ஒரு அறையில் ஸ்டோர் பண்ணிக்கிறீங்க. அப்புறம் இந்த பசங்களை ஒரு அறையில் நிற்க சொல்கிறீங்க. ஓகேவா? நீ எப்படி நில்றா, எப்படா நின்றுருக்க அப்படின்னு கேட்குறீங்க. அப்புறம் ரெண்டுத்தையும் செக் பண்ணுறீங்க கரெக்டாக இல்லையா அப்படின்ட்டு. அவ்வளோதான். அப்புறம் தப்பாக இருக்க பசங்களை கவுண்ட் பண்ணுறீங்க. ப்ராப்ளம் அவ்வளோதான். இப்போ எழுதிருப்போம் உங்களுக்கு புரியும். ஓகேவா? நீங்கள் கேட்கலாம், ஏன்டா இவ்வளோ நாள் கேப்புன்னு கேட்கலாம். பட் நான் நிறையா கற்றுக்க ட்ரை பண்ணேன். பட் ஆனால் பார்க்கலாம் கற்றுக்கிட்டேனா அப்படின்ட்டு. ஸோ ஓகே, ஹைட்ஸில் சார்ட்டுன்னு இருக்கும், சார்ட்டடுன்னு இருக்கும். அதை நான் எப்போ சொல்கிறேன்னா, அது எப்போ யூஸ் பண்ணணுன்னா, நீங்கள் ஹைட் ஸ்டார்ட் சார்ட்டுன்னு போட்டிங்கன்னா அது வந்து இன்பிளேஸில் ஆகும். ஓகேவா? அதாவது பேசிக்லி அது ஹைட்டெல்லாம் மாற்றிட்டு புதுசாலாம் அறையெல்லாம் தராது. அங்கே ஆகிட்டு உங்களுக்கு பிரிண்ட் மட்டும் தான் பண்ண முடியும். இதை நான் மிஸ்டேக் பண்ணிட்டு போன தடவை என்னடா பண்ணேன் அப்படின்னு சொல்லி செக் பண்ணிட்டேன். அப்போ தான் இந்த சார்ட்டட் யூஸ் பண்ணிங்கன்னா, நீங்கள் ஹைட்ஸ்னு கொடுத்தீங்கன்னா உள்ளே ஒரு அரே வரும்ல, இந்த லிஸ்ட்டு வரும்ல, அதை சார்ட் பண்ணிவிட்டு அதை அவுட்புட்டாக தரும். அது வந்து இங்கே அசைன் ஆகிடும் இந்த அரேயில். ஓகேவா? ஏஆர்ஆர்னா அரேன்னு வச்சுக்கலாம், அரேஞ்சுன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ நம்ம கிடச்சாச்சு ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப் லென்த் ஆஃப் அரே. ஓகே, ரெண்டுத்துக்கும் சேம் லென்த் தான் இருக்கும். ஓகேவா? இது ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம் தான். ஸோ உங்களுக்கு டவுட் வரக்கூடாது. வந்துச்சுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணுறேன். பட் ஆனால் உங்களுக்கு புரிஞ்சிடும் கண்டிப்பாக, கவலையப்பட வேணாம். ஓகேவா? இப்போ என்ன பண்ணால், இப்போ அரே ஆஃப் ஐ நாட் ஈக்குவல் டு, ஓகேவா, ஹைட்டில் மேட்ச் ஆகலையா அப்படின்னு செக் பண்ணுறோம். அப்படி மேட்ச் ஆகலைன்னா கவுண்ட் ப்ளஸ் ஈக்குவல் டு 1. ஏன்னா இங்கே அதான் கொஸ்டினில் சொல்லியிருக்கான், ஹைட்ஸ்னு கொடுத்துருக்கான். அப்புறம் நம்ம அரேஞ்ச் பண்ணுறோம். அரேஞ்ச் பண்ணிட்டு ஹைட்லேயும் நம்பரையும் செக் பண்ணுறோம். அதாவது கரெக்டாக இருக்காங்களா, கரெக்டு, தப்பு 1. ஓகேவா? கரெக்டு, தப்பு. ஸோ 3 பேர் தப்பாக நின்றுருக்காங்க. ஸோ அதனால் இங்கே 3 போட்டாங்க. அதே தான் அடுத்ததில் போட்டிருப்பான். ஒருத்தன் சம்மந்தமேலாம் வந்து முன்னாடி நின்ட்டான். அதனால் 5 பேருமே தப்பாகிடுச்சு. ஓகேவா? ஸோ அதனால் யாருமே மேட்ச் ஆகல. ஸோ அவுட் வந்து 5. இங்கே வந்துட்டு இந்த ஹைட்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே கரெக்டாக நின்றுருக்காங்க. ஸோ மேட்ச் கரெக்டாகிடுச்சு. இது யாரும் இன்டர்வியூலாம் கேட்க மாட்டாங்க. கேட்டாங்கன்னா லக்கி தான். ஓகேவா? ஸோ அவ்வளோதான். வேறு எதுவுமே பண்ண வேணாம். ரிட்டர்ன் கவுண்ட். ஸோ கோடை ரன் பண்ணுறேன். கோட் ரன் ஆகணும். சப்மிட் பண்ணுறேன். சப்மிட்டும் ஆகிடும். ஓகேவா? உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கேளுங்க, ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணுறேன். பட் ஆனால் வரிலாம் பண்ணிக்கிறீங்க புரியலையே அப்படின்ட்டு. இது ரொம்ப ஈஸி ப்ராப்ளம் தான், நிறைய பண்ண தான் எனக்கு வரும். பட் எனக்கும் இப்போ தான் கற்றுட்ருக்கேன். ரொம்ப நாள் கழிச்சு கேப். ஸோ சேர்ந்து கற்றுக்கலாம். ஓகே, பாய் வணக்கம்.